students, welcome to online class with Hema. 11th max second chapter basic algebra exercise 2.11 la fourth sum. Simplify and hence find the value of n equal to 3 power 2n. எடுத்து எழுதிக்கோங்க n equal to 3 power 2n to n square into 3 power minus n divided by 3 power 3n equal to 27 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா, this implies என்ன போடும், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, நான் a power n into a power n ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா வச்சுக்கலாம். a power m divided by a power n equal to a power m minus n அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மூணு ஃபார்முலாவையும் நான் எழுதிடுறேன். இன்னொரு ஃபார்முலா a power m the whole power n equal to a power mn. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா a power m into a power n equal to a power m plus n அப்படின்னு மூணு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த மூணு ஃபார்முலா தான் இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது என்னென்னா, இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னா 3 power n 2n மைனஸ் என்னன்னு வச்சுக்கலாம் இதை. ஓகேவா? இங்கே வந்து 3 power 2n 3 power n இருக்கிறத ஒன்றா 3 power 2n மைனஸ் என்னன்னு வச்சுக்கலாம். 9 என்னென்னு எழுதலான்னா 3 square whole squareன்னு எழுதிக்கலாம். ஓகே, 9 கேன் பி ரிட்டன் as 3 square. இது 3 power 2n மைனஸ் என்னன்னு எழுதிக்கிறேன். இது வந்து 3 power 3n வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் this implies 3 power 2n minus n is 3 power n. ஓகேவா? இது a power m the whole power n is a power mn. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 3 power 4ன்னு ஆகிடும். ஓகே, 3 power 4ன்னு ஆகிடும். இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். 3 power 2 ஸ்கொயர்னா a power m whole power n a power mn. ஸோ 3 power 4 ஆகிடும். இங்கே வந்து 3 power 3n. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா 3 power இங்கே வந்து 2n minus n is 3 power n. ஓகே, இங்கே வந்து 3 power 3n இருக்குது. இந்த a power m divided by a power n is a power m minus n. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ என்ன வரும், 3 power n இது நியூமரேட்டரில் வரும்போது மைனஸ் 3n ஆகிடும். புரியுதா? இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். a power m divided by a power n is a power m minus n. ஸோ அந்த மாதிரி 3 power n மைனஸ் 3n இது வந்து நியூமரேட்டரில் போகும்போது மைனஸ் 3n ஆகிடும் இன்ட்டு 3 power 4. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், a power 3 power n மைனஸ் 3n என்ன வரும், மைனஸ் 2n. ஓகே, மைனஸ் 2n இன்ட்டு 3 power 4. ஓகே, ஸோ இதோடைய வேல்யூ என்ன, 27 கொடுத்துட்டாங்க. ஓகே, இதோடைய வேல்யூ என்ன, 27 கொடுத்துருக்காங்க. அப்போது 3 power minus 2n into 3 power 4 equal to 27 given. ஓகே, given. ஸோ இது என்ன பண்ணலான்னா 3 power minus 2n into 3 power 4 இதுவும் பவர்ஸ் ஆஃப் 3ல எழுதிக்கலாம். ஸோ this can be written as 3 cube அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இது என்ன பண்ணலான்னா மைனஸ் 2n ப்ளஸ் 4 ஈக்குவல், இப்போது இது என்ன எழுதலான்னா a power m into a power n equal to a power m plus n ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் இந்த ஃபார்முலாலாம் இப்படி எழுது. ஓகே, இந்த ஃபார்முலா படி என்ன பண்ணோம்னா இன்டூன்னு வரும்போது இது ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணலான்னா 3 power minus 2n plus 4 equal to 3 cubeன்னு எழுதும். ஓகே, a power m into a power n a power m plus n அந்த ஃபார்முலா a power 3 power minus 2n into 3 power 4 equal to 3 power minus 2n plus 4ன்னு எழுதிக்கணும். ஸோ இந்த பேஸ் எல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எழுதணும். மைனஸ் 2n plus 4 equal to 3. ஓகே, பேஸ் விட்டுட்டு பவர்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ மைனஸ் ஈக்குவேட்டிங் த பவர்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, equating the powers on both sides அப்படின்னு எழுதிக்கோங்க. both sides we get என்ன ஆகும், மைனஸ் 2n plus 4 equal to 3. அப்போ மைனஸ் 2n equal to 3 minus 4 equal to minus 2n equal to minus 1. therefore
n equal to என்ன மைனஸ் மைனஸ் ஈக்குவேட் ஆகும்போது 2n equal to 1. This implies n equal to half. So the value of n is 1/2. Okay, the answer. Okay. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் 2n மைனஸ் n சேர்த்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு இது வந்து 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அண்ட் தென் 3 power n 3 power 4 divided by 3 power 3n. and then என்ன பண்ணோம் n minus 3n வந்து minus 2n n minus 3n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறோம். a power m divided by a power n equal to a power அந்த மாதிரி n minus 3n போடும் into 3 power 4. ஸோ இது வந்து 27 3 cube எழுதுகிறோம். and then இது வந்து as per this thing equal to a power m plus n படி minus 2n plus 4ன்னு எழுதிக்கிறோம். ஸோ ஈக்குவேட்டிங் த பவர்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணும்போது minus 2n equal to 3 minus 4 minus 1. ஸோ 2n equal to half. Therefore n equal to 1/2. Okay, 2n equal to 1, therefore n equal to half. Okay, அவ்வளோதான் இந்த sum. Thank you. For more videos, please subscribe our channel.